Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா crochet யூஸ் பண்ணி இந்த லிட்டில் ஹார்ட் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குரிய பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ் என்ன அப்படின்னா எப்பயும் போல் உள்ளன் த்ரெட் கொஞ்சம், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான நீடில். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இந்த தடவை என்ன யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் அப்படின்னா மேஜிக் ரிங் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ மேஜிக் ரிங் ஆல்ரெடி எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். ஸோ தெரில அப்படின்னா ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுவோம், கிராஸ் பண்ணி மேலே போடணும். போட்டுட்டு மேலே இருக்க அந்த செயினை பிடிச்சி இழுக்கணும். இழுத்துட்டு இந்த லூப்பில் ஒரு செயின் ஸ்டிச்சை மட்டும் போடணும். அவ்வளோதான். ஸோ உங்களுடைய மேஜிக் ரிங் ரெடி. ஸோ இந்த லூப் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா கீழே இருக்க அந்த ரிங்கை நம்ம இருக்கிற அந்த நீடில் இழுத்திங்கனாலே போதும், அந்த ரிங் உங்களுக்கு தானாக அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 3 செயின் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி உங்களோட த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் ஹோல்ட் பண்ணிட்டு 3 செயின் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ 1 2 and 3 செயின் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் ட்ரிபிள் க்ரூஷே போடணும். ஸோ ட்ரிபிள் க்ரூஷே உங்களுக்கு ஆல்ரெடி போட தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய ரன்னிங் யானை 2 times யான் ஓவர் பண்ணிட்டு உள்ளே கூடி அந்த மேஜிக் லூப்புக்கு உள்ளே கூடி விட்டு அந்த ரன்னிங் த்ரெட்டை திரும்ப இழுத்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் 4 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மொதல் 2க்குள்ளே கூடி எடுக்கணும். எடுத்திங்கன்னா இப்போ 3 இருக்கும். இப்போ அகைன் அடுத்து இருக்க 2க்குள்ளே கூடி அதை இழுக்கணும். இழுத்துட்டு திரும்ப லாஸ்ட் இருக்கிறது வழியாகவும் இழுக்கணும். ஸோ இதுதான் ட்ரிபிள் க்ரூஷே. ஸோ 2 போடணும். ஸோ அப்போ 1 போட்டுட்டோம், திரும்ப செகண்ட் 1 போட போகிறோம். உள்ள கூடி இழுத்து ஃபஸ்ட்டு 2 திரும்ப அகைன் யான் ஓவர் பண்ணி அடுத்து 2 திரும்ப அகைன் யான் ஓவர் பண்ணி லாஸ்ட் 2. ஸோ இப்போ நம்ம என்ன போட்டுட்டோம், 2 ட்ரிபிள் க்ரூஷே போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் போட்டிங்க அப்படின்னா. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் 3 டபுள் க்ரூஷே போடணும். ஸோ டபுள் க்ரூஷேக்கு ஒரு தடவை யான் ஓவர் பண்ணணும். உள்ளே கூடி விட்டு ரன்னிங் யானை இழுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 வழியாக எடுக்கணும். திரும்ப 2 இருக்கும், அதையும் திரும்ப எடுக்கணும். இதே மாதிரி 3 போடணும். ஸோ 1 போட்டுட்டோம், மீதி 2ஐயும் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ செகண்ட் டைம் போட்டாச்சு, தேர்ட் டைமும் போட போகிறோம். ஒரு தடவை யான் ஓவர் அடியில் கூடி விட்டு இழுக்கணும். இழுத்துட்டு 3 இருக்கும் உங்களுடைய ஹூக்கில். ஸோ ஃபஸ்ட்டு 2 வழியாக எடுக்கணும், அகெயின் லாஸ்ட் 2 வழியாக எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம டபுள் க்ரூஷேவும் 3 போட்டாச்சு. திரும்ப ட்ரிபிள் க்ரூஷே 1 மட்டும் போடணும். ஸோ 1. ஸோ அதுக்கு முன்னாடி இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ஹார்ட்க்குரிய ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் நமக்கு வந்திருக்கும். ஸோ டைட் பண்ணும்போது கரெக்டாக தெரியும்.
ஸோ இப்போது ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ 1 2 உள்ளே விட்டுட்டு திரும்ப மேலே எடுக்கணும். மேலே எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு 2 அகெயின் அடுத்த 2 ஸோ ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ ஒரு ட்ரிபிள் க்ரோஷே முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் 3 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 1 ரன்னிங் யானை எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக எடுக்கணும். அகெயின் அடுத்த 2 லூப் வழியாக எடுக்கணும். திரும்ப யானை ஓவர் பண்ணுங்கள். உள்ளே விட்டு எடுங்க. மேலே எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் அகெயின் அடுத்த 2 ஸ்டிச்சஸ். ஸோ 2 டைம்ஸ் போட்டோம். ஸோ லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் yarn over பண்ணணும். அடியில் கூடி இழுக்கணும். ஃபஸ்ட்டு 2 அடுத்து 2 மட்டும் இருக்கும். அகெயின் அதுக்குள்ளே கூடி விட்டு எடுக்கணும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் 3 செயின் ஸ்டிச்சஸ் போட்டு க்ளோஸ் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ 1 2 and 3. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதை டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த மேஜிக் ஸ்டிச் போட்டோம்ல, ஸோ அதை இழுத்திங்கனாலே போதும், உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணலை. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஃபுல் ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் இது தொட்டுக்கோங்க. மேஜிக் லூப்புக்குள்ளே கூடி விட்டு அதை எடுத்து அகெயின் இந்த 2 ஹோல்குள்ளேயும் விட்டு எடுக்கணும். விட்டு எடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இனி லூப்பு பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அதை இனி கட் பண்ணி விடணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு நம்மளுடைய கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இதை இழுத்திங்கன்னா உங்களுக்கு அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சைடும் இருக்கிற அந்த யானை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டான ஷேப்பில் வந்துடும். ஸோ இதை நீங்கள் இப்படியே நாட் போட்டு ஹேங் பண்ணுற மாதிரி தொங்க விடுறனாலும் தொங்க விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த யானை பின்னாடி கூடி நீங்கள் உள்ளே எங்கேயாவது உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நான் இதை இப்போ இப்படியே வெட்டுற போகிறேன். ஆல்ரெடி செஞ்சது உள்ளே கூடி நான் அதை டை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த யான் வந்து தெரியாது. இதுலேயும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க யான் நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோன்னா வித்தியாசமாகவும் இருக்காது. ஸோ ஹார்ட்டின் ஷேப்பில் தான் தெரியும் பார்க்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.